ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு சிறிய எலி அதன் மேல் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. திடீரென்று கண் விழித்த சிங்கம் கோபத்தில் எலியை பிடித்துவிட்டது. எலி அழுது கொண்டு சிங்கத்திடம் சொன்னது, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு சிங்கராஜா. நான் தெரியாமலே செய்து விட்டேன். மன்னித்துவிடு சிங்கராஜா. ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன். சிங்கம் சிரித்துவிட்டு, நீ எனக்கு எப்படி உதவப் போகிறாய்? நீ வெறும் சிறு எலி என்று சொல்லிவிட்டு சிங்கம் அதனை மன்னித்து விட்டது. ஒரு சில நாட்கள் கழித்து சிங்கம் ஒரு வேட்டைக்காரன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டது. அது எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தும் சிங்கத்தால வெளியே வர முடியவில்லை. அப்போது அந்தச் சிறிய எலி அந்த வழியாக வந்தது. சிங்கம் அகப்பட்டதை கண்டதும் அதன் கூரிய பல்லால் வலைக்கயிறுகளை கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கமும் எலியும் வேட்டைக்காரனிடம் இருந்து ஓடி பாதுகாப்பான இடத்திற்கு விரைந்து சென்றதும் சிங்கம் மகிழ்ச்சியடைந்து சொன்னது, நீ சிறியவனாக இருந்தாலும் நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று சொல்லி நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டது. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், செய், நன்றி மறக்கக்கூடாது மற்றும் சிறியவர்கள் கூட பெரிய உதவிகள் செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.